ஹாய் ஹலோ எவ்ரிவன். பூச்செடியிலே வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கிறது வந்து இந்த ரோஸ் செடி. ரோஸ் செடியை ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியாக கொண்டு வந்துட்டோம்னா அந்த ரோஸ் செடி ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து பூ கொடுக்கும். இந்த ரோஸ் செடிக்கு மட்டும் இல்லை, நான் சொல்ல போகிற இந்த ஃபர்டிலைசர் வந்து நீங்கள் மல்லி செடி, முல்லை ப்ளஸ் ஃப்ளவரிங் செடி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அது போக காய்கறி செடி எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஊட்டம் நிறைந்த ஒரு ஃபர்டிலைசர்னே சொல்லலாம். இந்த ஃபர்டிலைசர் வந்து உங்களுக்கு என்பிகே ரிச் வந்து ஃபர்டிலைசர். இதில் வந்து நைட்ரோஜன், பொட்டாசியம், அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ் மூணுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது போக நிறைய நுண்ணூட்ட சத்துக்களும் இந்த ஃபர்டிலைசர்ஸில் இருக்குது. ஸோ இந்த ஃபர்டிலைசர் அதுவும் நம்ம வந்து தூக்கி போட போகிற ஐட்டம்ஸில் வச்சு தான், நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு நம்ம தூக்கி போட போகிற ஐட்டம்ஸ் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த சின்ன ரோஜா செடி. 30 rupees கவர் கிடைக்கும் இல்லையா, அந்த ரோஜா செடியில் எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து தளிர் வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஒரு 1 weekலலாம் அது நல்லா தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த ரோஜா செடி நல்லா தளர்ச்சி வளர்ந்து வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 2 to 3 daysல இந்த ஃபர்டிலைசர்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா இது ரெகுலராகவே கொடுக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 days இல்லைனா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கலாம். இது வந்து இந்த ரோஜா செடிக்கு ஸ்பெஷலி வந்து நிறைய இந்த தளிர்கள் வந்து இந்த வெயில் காலத்துக்கு, அதுவும் இந்த சென்னை வெயில்லாம் இப்போ ரொம்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லா இடத்துலையுமே. ஸோ இந்த சம்மருக்கு ஏற்ற ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபர்டிலைசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய தளிர்கள் வர்றதுக்கு இந்த ஃபர்டிலைசர்ஸ்னால் அதை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதுதான் வந்து அந்த லிக்விட் ஃபர்டிலைசர். இந்த சம்மர் சீசனில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் அந்த மாதிரி கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம சாயிலில் டைரெக்டாக அந்த மாதிரி பவுடர் ஃபார்மில் போடுறதுக்கு பதிலாக இந்த சம்மர் டைமில் மட்டும் நீங்கள் எப்போவுமே லிக்விட் ஃபர்டிலைசராக சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த லிக்விட் ஃபர்டிலைசர் தான் நான் வந்து என்னோடய பிளான்ஸுக்கு வந்து ரெகுலராக கொடுப்பேன். இந்த வெயில் சீசனில் எஸ்பெஷலி வந்து இந்த ஃபர்டிலைசர் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஒரு 3 days இல்லைனா வந்து நான் ஒரு 5 days ஒன்ஸ் வந்து இந்த ஃபர்டிலைசரை நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் எல்லா செடிக்குமே. இது கொடுத்ததுக்கப்புறமா இந்த ரோஸ் செடியில் நிறைய தளிர்கள் வந்தது, ப்ளஸ் என்னோடய பழைய செடியிலெல்லாம் நிறைய மொட்டுக்களும் இருக்குது. அதனால தான் நான் இந்த ஃபர்டிலைசரை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது நான் எல்லா செடிக்குமே கொடுப்பேன், வெறும் ரோஸ் செடிக்குன்னு இல்லை. நான் மல்லி, முல்லை, அதுக்கப்புறம் காய்கறி செடி எல்லா செடிக்குமே கொடுப்பேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவரைக்காய் செடி தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பக்கத்தில், இந்த ரோஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அவரைக்காய் செடி. அதுக்கு எவ்வளோ பூ வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த பூ எல்லாமே வந்து நமக்கு பிஞ்சாக மாறிடும். ஸோ அதுக்காக இந்த ஃபர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட கீரை வகைகள், அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் தக்காளி, இந்த மாதிரி எல்லா வகையான செடிகளுக்கும் வீக்லி 2 இல்லைன்னா முடிஞ்சால் வந்து வீக்லி 3 times கூட நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட போகிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். என்ன, இதுக்காக நம்ம வந்து ஒரு 2 பாத்திரம் மட்டும் சைடில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா, நம்ம பழைய வேஸ்ட்டான பவுல்ஸோ கண்டெய்னர்ஸோ அந்த மாதிரி கூட இதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி இதை ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி இதில் ஒரு பைசா கூட செலவு கிடையாது இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறது. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் அரிசி வந்து நம்ம சாதம் வடிக்கிறதுக்காக இதை வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம சாதம் வந்து யூஸ்வலாகவே வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் செஞ்சோன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும், ப்ளஸ் வந்து அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 hour to 1 hour நம்ம குக் பண்ண போகிறதுக்கு முன்னால் நான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கழுவி பிசைஞ்சு விட்டுறணும். அதை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணி எவ்வளோ ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான கண்டெய்னர்ஸோ தூக்கி போட போகிற நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம அலசி எடுக்கிற ஃபஸ்ட்டு தண்ணியை மட்டும் நல்லா ஒரு 1/2 hour to 1 hour இதிலே ஊற விட்டுட்டு அரிசி கழுவின தண்ணியை வந்து இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி கழுவின தண்ணியில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதை மட்டும் இல்லை, இது கூட வந்து நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப ஒரு மேஜிக் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் நம்ம செடிக்கு. அதுதான் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய வாட்டர் மெலன். நம்ம இந்த சீசனில், சம்மர் சீசனில் எல்லாருமே வாங்கக்கூடிய இந்த தண்ணி பழம், இந்த வாட்டர் மெலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதையுமே நம்ம அப்படியே நம்ம செடி கொடுக்க போகிறது கிடையாது. நம்ம வந்து அந்த வாட்டர் மெலன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இல்லைன்னா நம்ம ஜூஸ் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜூஸில் வர்ற கழிவை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து இந்த ஜூஸ் போடுறதுக்காக அந்த ஃப்ளஷ் பீசஸ்லாம் வந்து நான் என்னோடய ஜூஸரில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் மெலனில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம செடிகளுக்கு தேவையான என்பிகே இதில் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதுவும் அந்த வாட்டர் மெலனோட சீட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சீட்ஸில் வந்து ரொம்ப என்பிகே ரிச்சாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஜூஸ்லாம்
ரெடி பண்ணி நம்ம ஜூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சக்கை வரும் இல்லையா, ஸோ அந்த சக்கையை தான் நான் இப்போ எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து நான் இதில் தண்ணி ஊற்றி நான் ஜூஸை ஃபுல்லாகவே பேலன்ஸ் இருக்க அந்த ஃபைபர் மட்டும்தான் அதில் வந்து மிஞ்சி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 வாட்டி நம்ம தண்ணி ஊற்றி எல்லாமே அதை ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வர்ற பேலன்ஸ் சக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்ம இப்போ போட்டு வச்சுக்க போகிறோம். ஸோ அரிசி கழுவின தண்ணி அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டு வேஸ்ட்டாக வந்து இதை நம்ம ஜஸ்ட் கீழே தான் போடுவோம். கண்டிப்பாக இதை வந்து நம்ம குப்பைக்கு தான் போட போகிறோம். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த பாட்டிலில் நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி நம்ம சம்மர் சீசனில் எல்லார் வீட்லேயுமே ரெகுலராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் தான். ஸோ அந்த மாதிரி வர்ற டைமில் இந்த மாதிரி நீங்கள் சக்கையை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 2 to 3 days இந்த மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த சக்கையெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிற சக்கையை இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம கலெக்ட் பண்ணி இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுவும் ஒரு 2 days ஆயிருக்கு. ப்ளஸ் அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அதுவும் ஒரு 2 days ஆயிருக்கு. இப்போ அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறேன் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு கழுவுன தண்ணி, அரிசி பருப்பு இது எல்லாமே நம்ம கழுவி பசைஞ்சு தண்ணியை கீழே தான் ஆப்வியஸ்லி ஊற்ற போகிறோம். ஸோ அதை மட்டும் நம்ம வந்து செடிக்காக ஒரு 5 minutes மெனக்கட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சிட்டோன்னா இதை நல்லா புளிக்க வச்சு கொடுக்கணும் நம்ம செடிக்கு. டேரெக்டாக நம்ம எடுத்த உடனே கொடுத்தா அதில் வந்து சத்துக்கள் அந்தளவு இருக்காது. ஸோ இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணி ப்ளஸ் பருப்பு கழுவுன தண்ணி நல்லா களைஞ்சி விட்டுட்டு அதில் இருக்க அந்த இதெல்லாம் வெறும் அந்த தண்ணியில் வந்துடும் எல்லாமே. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வாட்டர்மெலன் சக்கை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட நம்ம இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சனில் கீழே ஊற்றுற தண்ணியெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வெயில் காலத்தில் அதுவும் இந்த சம்மர் டைமில் வந்து செடியை வந்து பாதுகாக்கிறது நியர்லி ஒரு சேலஞ்ச் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ரெகுலராக டெய்லி ரொட்டீனில் செய்கிறது தான். சாதம் பருப்பு எல்லாமே வந்து நம்ம யூஸ்வலாக ரொட்டீனில் செய்கிற ஒரு விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மொத்தமாக ஒரு 2 days வந்து ஆல்ரெடி நான் வாட்டர்மெலன் கலெக்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு 2 days ஆயிருக்கு. இப்போ இந்த பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டே வந்து இதை நம்ம கொடுக்கலாம். இந்த பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா புளிச்ச தயிரை ஒரு 1 teaspoon அளவுக்கு புளிச்ச தயிரை வந்து நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டு இந்த பாட்டிலை வந்து இன்னும் ஒரு நாள் கூட வச்சுக்கலாம். நம்ம எவ்வளோ நாள் இதை புளிக்க வைக்கிறோமோ அவ்வளோ நாள் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி இது வந்து ஒரு 3 to 4 daysக்குள்ளே கொடுத்துடணும். அதுக்கு மேலே ரொம்ப வச்சிங்கன்னா வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த அரிசி கழுவுன தண்ணி ப்ளஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலனோட ஜூஸோட சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே வாளியில் ஒரு 3 to 4 days ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம தயிர் போட்டு வச்சுருக்கிறதுனால இது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரொம்ப நாள் விட்டுட்டிங்கனாலும் இந்த மிக்சர் வந்து கெட்டு போயிடும். ஸோ ஒரு 3 to 4 days இது யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 days ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம 3 days ஒன்ஸ் நம்ம செடி கொடுத்தோன்னா கரெக்டான இன்டர்வலாகவும் இருக்கும் செடிக்கும், ப்ளஸ் நம்மளுக்கும் அது ரெடியாகிற டைமும் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான 2 மிக்சரை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர்மெலன் சக்கை ப்ளஸ் இந்த அரிசி கழுவுன தண்ணி ரெண்டுமே வந்து ஒரு 3 to 4 days ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பெரிய வாளியில் மிக்ஸ் பண்ணிக்க போவோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வாளி ஒரு செடிக்கு எந்த இதில் நம்ம தண்ணி கொடுக்க போகிறோமோ ஸோ எல்லாம் நல்ல தண்ணி நிறையா டைல்யூட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ஒரு 1/2 liter அளவுக்கு இருந்ததுன்னா ஒரு 20 liters அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணி டைல்யூட் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. இந்த மிக்சரை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி நம்மளோட செடிக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்துடக்கூடாது. ஸோ இதில் வந்து 1:20 ரேஷியோவில் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிகளுக்கெல்லாம் இதை வந்து நம்ம தெளித்து விட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து இலை வழியாகவும் கொடுக்கலாம் வேர் வழியாகவும் கொடுக்கலாம். 2 சைடாக கொடுத்தாலும் நம்மளோட செடிகள் வந்து நல்லா இந்த மாதிரி தளிர் வர்றதுக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்கிறதுக்கும் இந்த ஃபர்டிலைசர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.